Shalom. Praise God. Day 162. Be the light in the world என்ற தலைப்பில் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் உள்ள சிந்தனை துளிகளை கர்த்தரின் வெளிச்சத்தில் காண்போம். உபாகமம் 10ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். அவர்களுடைய பாவத்தின் நிமித்தமாக அவர்களை அவர் அழிக்கப் போவதில்லை. ஆனால் கிருபையாக மீண்டுமாக கர்த்தர் 10 கற்பனைகளை கொடுக்கிறார். மோசே முதலாவது உடைத்து போட்ட கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளை வெட்டி கொண்டு சென்றார். கர்த்தர் அதிலே மீண்டுமாக 10 கற்பனைகளை எழுதினார். உபாகமம் 10 வசனங்கள் 8-9 அந்த கற்பலகைகள் வைக்கப்பட்ட பெட்டி கவனமாக சுமக்கப்படுகிறது. கர்த்தர் லேவியின் கோத்திரத்தை இதற்காக பிரித்தெடுத்திருக்கிறார். அவர்களுக்கென்று எந்த சுதந்திரமும் இல்லை. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரம். இன்றைக்கு சபைகள் தான் தேவனுடைய ஆசாரியர்களாக இருக்கிறோம். அது சபைகள் நாம் தான். நம்முடைய சுதந்திரம் கர்த்தர் என்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கு நாம் பகிர்ந்தளிப்போம். உபாகமம் 10 வசனங்கள் 12-13 இங்கே ஜனங்கள் கர்த்தருடைய கட்டளைகளையும் கற்பனைகளையும் கைக்கொள்ளவில்லை என்றுதான் கூறுகிறார். அதை அவர்கள் மீறியதால் தானே நியாய தீர்ப்பு வந்தது. எப்படி அவர்கள் நியாய பிரமாணத்தை காத்துக்கொள்ள முடியவில்லையோ அதுபோல் என்னாலும் உங்களாலும் நியாய பிரமாணத்தை காத்துக்கொள்ள முடியாது. உபாகமம் 10-18 வசனம் வாசிக்கும் போது அவர் அந்நியரை நேசிக்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேலரும் எகிப்திலே அந்நியராய் இருந்தார்கள். உபாகமம் 10-19-20 இந்த வசனத்தை தான் இயேசு சாத்தான் இடத்துல கோட் பண்ணினார். உபாகமம் 10-22 வசனத்தை நாம் வாசிக்கும் போது தேவனுடைய ஆசீர்வாதம் அவர்கள் மேல் இருந்தது. அவர்களை எகிப்திலிருந்து மீட்டு வந்து இப்படியாக அற்புதம் நடத்தினார் என்பதை நாம் வாசிக்கிறோம். இதுபோல் இன்றைக்கும் அவரே நம்மேல் ஒரு பொறுப்பான தேவனாக இருக்கிறார். அவரை விசுவாசிப்பது மட்டுமே நம்முடைய கடமையாகும். நமக்காக நித்திய ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறார். எத்தனை ஒரு ஸ்லாக்கியம்! அவருடைய அன்பை நாம் உணரும் போது அவருடைய மகிமையையும் மகத்துவத்தையும் நாம் உணர முடியும். ஆமீன். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. இந்த உபாகமம் 10ஆம் அதிகாரத்தின் மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களை பாவத்திற்கு தக்கதாக தண்டிக்காமல் இருந்தீரப்பா. அதுபோல் எங்களையும் எங்கள் பாவத்தை நினையாதபடி விலையேறப்பெற்ற அந்த இரத்தத்தினால மீட்டு அதை முதுகுக்கு பின்னாடி எரிந்து போட்டு மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா எங்கள் பாவங்களை நீங்க விலக்கி போட்டதற்காக எங்கள் பாவங்கள் அப்பா அது வெண் பஞ்சை போல் அது அப்பா அது மாறி அப்பா உம்முடைய நாமத்தின் பேரால் நாங்கள் ஜெயம் எடுத்து விட்டோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. உம்மை பிரிக்கும் பாவங்களை எங்களை விட்டு எடுத்து உம் அன்பை உண்மையாய் உணர கிருபை தாங்க ராஜா. எல்லா காரியங்களையும் உடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற அந்த வசனங்களின்படி வாழ இன்னும் எங்களை தகுதிப்படுத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் துதிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பரமபிதாவே. ஆமேன்.